ஓம் சாய்ராம். ஸோ போன வீடியோல நம்ம வந்து லக்ஷ்மி சாய்ராம் அவங்களுடைய நாகப்பட்டினத்தை சேர்ந்த லக்ஷ்மியோடைய மிராக்கிளை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ஷ்மி லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. வார வாரம் கனவுல வந்து தனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவாரு, அதையெல்லாம் செஞ்சு கொண்டு போவாங்க. அப்படின்னாலும் இந்த ஜேர்னி எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கூஸ் பம்பா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மாதிரி லக்ஷ்மியோடைய லைஃப்ல என்னெல்லாம் பாபா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அழகான விஷயத்தோட கண்டினியூஷன், போன வாரம் நம்ம விட்ட அந்த இடத்தோடைய கண்டினியூஷன்ல இருந்து இந்த வாரம் வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மக்களே, ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வணக்கம், இது சகலமும் சாய் பாபா. நான் வந்து போன வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பாபா அவங்களுடைய கனவுல வந்து எனக்கு வெட்டிவேர் மாலையும் பசலக்கீரை சாப்பாடும் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தன்னுடைய கோயிலுக்கு வர்ற, அவர் பார்க்க வர்ற பக்தர்கள் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, உடம்புல நிறைய தொந்தரவுகள் இருக்கு, வயிற்றுல புண்ணு இருக்கு. அந்த புண்ணையெல்லாம் குணப்படுத்த பசலக்கீரை சாப்பாடு கொண்டு வா, மருந்து சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சோ காலையில எந்திரிச்சோனே இவங்க வந்து ஒரு யோசிக்கிறாங்க, வெட்டிவேர் மாலை எங்க கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு பசலக்கீரையை வந்து வாங்கிக்கிறாங்க. ஒரு வெட்டிவேர் மாலை வந்து ரெடிமேட் மாலை எங்காவது கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் தேடி போய் பாக்குறாங்க. வெட்டிவேர் மாலை ரெடிமேடா எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்கல. சோ ஒரு நாட்டு மருந்து கடையில தான் உனக்கு வெட்டிவேர் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு நாட்டு மருந்து கடையில போய் லூஸ்ல வெட்டிவேர் வாங்கி இவங்க கையால வெட்டிவேர் மாலைய கட்டுறாங்க. அத கட்டி பசலக்கீரை சாப்பாடையும் செஞ்சு அந்த வாரம் கோயிலுக்கு கொண்டு போறாங்க. அந்த வெட்டிவேர் மாலைய சந்தோஷமா பாபா வாங்கிக்கிட்டதாகவும் அந்த பசலக்கீரை சாப்பாடை வந்த எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதமா வழங்கினதாகவும் சொல்றாங்க. சோ இந்த சாப்பாடை இப்படி கொண்டு போன அந்த வியாழக்கிழமை வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த சன்னதியை சுத்தி வரும்போது அங்க ஏதோ ஒரு தூண் மாதிரி இருந்திருக்கு. அந்த இடம் ஒரு செவ்வறு மாதிரி தலைக்கு மேல இருந்திருக்கு. அதை இவங்க சரியா கவனிக்கல. அத போய் இடிச்சு தலை வந்து அப்படியே துண்டா போய் உழுகுற மாதிரி ஒரு வலி ஆச்சு அப்படிங்கிறாங்க. கழுத்து வந்து உடஞ்சே போச்சோ அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஒரு வலி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து திடீர்னு தோணுது, அதாவது லக்ஷ்மி வந்து என்ன சொல்றாங்க தன்னை அப்படின்னா, நான் ரொம்ப சோம்பேறியா இருப்பேன், நான் ரொம்ப லேசியா இருப்பேன், வீட்டுல வந்து அவ்வளோ ஒரு மறதி இருக்கு, வீட்டுல வந்து அவ்வளோ எந்த வேலையும் நான் அவ்வளோ ஈஸியாலாம் நான் எதுவும் செஞ்சிட மாட்டேன், நான் ரொம்ப ஒரு லேசியான பொண்ணு, நம்மள வந்து பாபா ரொம்ப ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக்கிட்டாரு அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதாவது இது அடிபட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து இப்ப எதையும் தாங்குற ஒரு இதயமா ஆயிப்போச்சு நமக்கு. அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப சோம்பேறி பொண்ணா இருந்தோம், இவ்வளவு சோம்பேறியா இருந்த நாம வந்து இன்னைக்கு எப்படி இவ்வளவு பேருக்கு பிரசாதம் செஞ்சு கொண்டு போறோம், மாலை கட்டுறோம், மாலை கோர்க்கிறோம், என்னென்னமோ செய்யறோமே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. அப்ப பாபா வந்து நம்மள ரொம்ப இன்டெலிஜென்ட்டா மாத்திட்டாரு, ரொம்ப சுறுசுறுப்பா நம்மள மாத்திட்டாரு, சோம்பேறியா இருந்த எண்ணெய சுறுசுறுப்பா மாத்திட்டாரு, நம்ம ரொம்ப அறிவாயிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கே வந்து ஒரு ஃபீல் வருது. அது உண்மைதான். அதாவது பாபாவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற திறமைய வந்து வெளிக்கொண்டு வருவாரு பாபா. அப்படிதான் என்னோட விஷயத்திலயும் நடந்திருக்கு. எனக்குமே கோயிலுக்கு போன போது வந்து புதுசா கோயிலுக்கு போன போது எனக்கு எதுவுமே தெரியாது, கிரீடம் செய்ய தெரியாது, மாலை கட்ட தெரியாது, மாலை கோர்க்க தெரியாது, துணி தைக்க தெரியாது, பிரசாதம் செய்ய தெரியாது. ஆனா எல்லாமே நான் செஞ்சேன். அது எப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியல. ஏன் அப்படின்னா, நான் செய்யறது நாம கிடையாது, சாக்ஷாத் பாபா தான். நம்ம கையால அவரே செஞ்சு வாங்கிக்கிறாரு. அப்படிதான் நானும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சேன். இது எதுவுமே செய்யாம தத்தி மாதிரி இருந்த என்னையவே அப்படிதான் பாபா வந்து ஒரு சுறுசுறுப்பா மாத்தினாரு. அதேதான் லக்ஷ்மியும் வந்து உணர்ந்திருக்காங்க. அதை வந்து அவங்களும் வெளிப்படையா சொல்றாங்க. சோ அன்னைக்கு அடிப்பட்ட நாள் வந்து அவங்களுக்கு என்ன தோணிருக்குன்னா, பரவாயில்ல அடிப்பட்டாலும் உடம்பு ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு, நம்மள வந்து பாபா ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்கிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணுது. அப்படியே அவங்களுக்கு அந்த வாரம் போகுது. அந்த வாரம் போனதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வருது இல்லைங்களா? அடுத்த வாரம் வியாழக்கிழமை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு செவ்வாய்க்கிழமை பாபா கனவுல வந்துட்டாரு. திரும்பவும் கனவுல வர்றாரு. கனவுல வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஏலக்காய் மாலை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம அவங்க மடி நிறைய ஏலக்காய கொட்டுறாராமாங்க. இவங்க வந்து மடியில அவ்வளோ ஏலக்காய வாங்கிக்கிறாங்களா, அவங்க மடியில வந்து அவ்வளோ ஏலக்காய், மடி நிறைய ஏலக்காய வந்து கொட்டுறாரு. அதை கொட்டி எனக்கு ஏலக்காய் மாலை கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாலை கூடவே இன்னொன்னு கேட்டிருக்காரு, என்னன்னா எனக்கு வந்து வெள்ளை கேசரி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு.
வெள்ளை கேசரி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுதுங்களா? ஷீரா. அதாவது ஷீரடியில வந்து ஷீரா செய்வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த ஷீராவை தான் இவங்க லக்ஷ்மி கனவுல போய் எனக்கு ஏலக்காய் மாலையும் ஷீராவும் கொண்டு வா, அதாவது வெள்ளை கலர்ல கேசரி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இவங்களுக்கு காலையில யோசிக்கிறாங்க, என்னடா இது, போன வாரம் வந்து வெட்டிவேறு மாலையும் பசலக்கீரையும், இந்த வாரம் வந்து ஏலக்காய் மாலையும் வெள்ளை கேசரியும். சரி, ஏலக்காய் மாலை கூட பொறுத்தலாம், வெள்ளை கேசரிக்கு எங்க போறது அப்படின்னு இவங்க யோசிக்கும் போதுதான் தேட ஆரம்பிக்கும் போது அப்பதான் வந்து நான் வந்து ஒரு சில வீடியோல ஷீராவை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? கோயில்ல வந்து எனக்கு ஷீரா கொடுத்தாங்க, ஷீரடியில வந்து பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் வந்து வெள்ளை கேசரி, அதாவது ஷீரா தான் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து இவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இவங்க வெள்ளை கேசரி எப்படி செய்யறது அப்படின்னு பாத்திருக்காங்க, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஏலக்காய் மாலை கோர்க்கிறாங்க, வெள்ளை கேசரியையும் செய்யறாங்க. இத செஞ்சு கோயிலுக்கு எடுத்துட்டு போறாங்க. கோயிலுக்கு எடுத்துட்டு போனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாங்க. வாங்கி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப வந்து எனக்கு தோணுச்சு, சரி இவங்க எல்லாம் இதை சாப்பிட்டது இல்ல போல, அதனாலதான் இவங்களுக்காக தான் பாபா வந்து இதை செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு போல. அன்னைக்கு அந்த வியாழக்கிழமை உங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து இந்த போன்ல மெசேஜ் எல்லாம் வரும்ல, அந்த மெசேஜ்ல வந்து பாபா சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நீ கோயிலுக்கு வா, உனக்கு ஒரு மிராக்கிள் காத்திருக்கு, உனக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்காரு. சோ அந்த மெசேஜ் இவங்க படிச்சுட்டு கோயிலுக்கு போறாங்க. ஏலக்காய் மாலை கொடுக்கறாங்க, ஷீரா கொடுக்கறாங்க. அங்கேயே வெளியில அந்த கோயில வந்து சுத்தி வராங்க. அங்க ஒரு வேப்ப மரம் இருக்கு, அந்த வேப்ப மரத்தை வந்து சுத்தி வராங்க. விநாயகர் இருக்கிற இடம்னு சொல்றாங்க. அந்த இடத்த வந்து சுத்தி வரும்போதுதான் திடீர்னு அன்னைக்குன்னு பார்த்து மரத்தடியில வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பாபாவை இவங்க பாக்குறாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து அப்படி ஒரு பாபாவை பார்த்தது இல்ல. யாரோ கொண்டு வந்து மரத்தடியில அந்த பாபாவை வச்சுட்டு போயிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்து பாக்குறாங்க. சரி, இதை நம்மளே எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பையில போட்டுக்கிறாங்க. அந்த பாபாவை உள்ள போட்டுக்கிறாங்க, பையில போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அந்த பாபாவை வந்து நல்லா ஷாம்பு போட்டு கழுவி வாஷ் பண்ணி நல்லா தொடச்சு பொட்டு வச்சு அவங்க வீட்டு டேபிள் மேல வச்சிடறாங்க. இந்த இடத்துலதான் சூப்பரான ஒரு ஒரு ட்விஸ்ட், ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு விஷயம் இருக்கு. டேபிள் மேல இவங்க பாபாவை தொடச்சு வச்சுட்டு இவங்க வந்து போனை அவங்க அம்மா கிட்டயோ யாருகிட்டயோ போன் பேசுறதுக்காக பக்கத்துல அந்த பக்கம் திரும்பி நின்று போன் பேசிட்டு இருக்காங்க. போன் பேசும்போது இவங்களுக்கு திடீர்னு யாரும் மூச்சு விடுற சத்தம் கேட்டிருக்குங்க. மேலும் கீழும் மூச்சு வாங்குற சத்தம் கேட்டிருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி இவங்க போனை ஒரு நிமிஷம் பேசுறத நிறுத்திட்டு திரும்பி பார்த்தா டேபிள் மேல இருக்கிற பாபா, அவரு தான் மூச்சு விடுற மாதிரியே இவங்களுக்கு வந்து தெரியுதாமாங்க. கிட்ட போய் பாபாவை பாக்குறாங்க. பாபாவுடைய கால்ல இருந்து தண்ணி கீழே சொட்டுதாமாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, பாபாவை நம்ம நல்லா தொடச்சு தானே வச்சோம், ஃபுல்லா தொடச்சு ட்ரை பண்ணி தானே வச்சோம், அப்ப கால்ல இருந்து எப்படி தண்ணி சொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் ஒரு துணி எடுத்து அவங்கள நல்லா தொடச்சிட்டு ட்ரை பண்ணி விட்டுட்டு திரும்பவும் போன் பேச போயிட்டாங்க. திரும்பவும் அவங்களுக்கு பாபா வந்து மூச்சு விடுற சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்கு. திரும்பவும் இவங்க வந்து பாக்குறாங்க, என்னடா பாபா மூச்சு விடுற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த கால்ல இருந்து மறுபடியும் தண்ணி சொட்டுதுங்க. என்ன அப்படின்னு கிட்ட போய் நல்லா பாக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது தாங்க பாபாவுடைய கால் இருக்கு இல்லைங்களா, அது மத்த பாபா மாதிரி இல்லாம இந்த பாபாவுடைய கால் மட்டும் வீக்கமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான போட்டோஸையும் அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. இவர்தான் அந்த பாபா. பாபாவுடைய கால் வந்து ரொம்ப வீங்கி இருந்தது. ஆமாங்க, வீக்கமா இருந்திருக்கு. அப்ப என்னடா பாபாவுடைய கால் வந்து, அதாவது ஒரு நார்மலான மனுஷங்களுக்கு கால்ல அடிபட்டா அந்த கால் எப்படி வீங்கி இருக்கும், புசு புசுன்னு வீங்கி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாபாவுடைய ஒரே ஒரு கால் மட்டும் வீங்கி இருக்கான். சோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக் ஆயிருக்கு. என்னங்க, என்ன பாபாவுடைய கால் வந்து இப்படி வித்தியாசமா இருக்கே. உடனடியா இவங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, சரி பாபாவுக்கு கால் வலிக்குது போல, அதனாலதான் இவ்வளவு வீக்கமா இருக்கு, நம்ம வந்து மஞ்சப்பத்து போடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. எவ்வளவு ஒரு அழகான விஷயம்னு பாருங்களேன். சரின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல இருக்கிற கொஞ்சம் மஞ்சளையும் பன்னீரையும் குழைச்சு பாபாவுடைய காலுக்கு வீக்கமா இருந்த இடத்துல மஞ்சப்பத்து போட்டிருக்காங்க. அந்த போட்டோஸ் தான் இது. இது வந்து எவ்வளவு ஒரு அழகான விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க. பாபாவை சிலையா பாக்காதீங்க, பாபாவை உங்க வீட்டுல ஒரு நபரா பாருங்க. நான் எத்தனையோ வீடியோல சொல்லியிருக்கேன். ஆனா நான் கூட இதை பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்க அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஒரு பாபாவுடைய சிலை, அந்த சிலைய வந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க.
அந்த வீங்கி இருக்கிற காலுக்கு 10 போட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு இலகிய மனசு இருக்கணும், இவங்களுக்கு எத்தனை அன்பும் இருக்கணும் பாபா மேல அப்படின்னு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மஞ்சள் பன்னீர் 10 போட்டிருக்காங்க. 10 போட்டு அன்னைக்கு ராத்திரி இவங்க தூங்கிட்டாங்க. சரிங்களா? தூங்கும் போது நைட்டு பாபா கனவுல வந்திருக்காரு. கனவுல வந்து என்ன சொன்னாரா, நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாராம். அந்த வந்துட்டேன் அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, போன வீடியோல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க வந்து ஒரு மடத்துல இருக்காங்க. அந்த மடத்தை கூட்டும் போது ஆரஞ்சு கலர் பாபா போட்டோல இருந்து இறங்கி வர்றாரு. மடத்தை கூட்டிட்டு அந்த மடத்துல இருந்து வெளியே போறாரு. போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இங்கே இருமா, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருப்பாரு இல்லையா? அதுதான் இன்னைக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ல ஆரஞ்சு கலர் சிலையா பாபா அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க. அப்ப கேட்ட சாத்திட்டு போன ஆரஞ்சு கலர் பாபா சிலை வடிவத்துல இப்ப வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு அந்த கனவு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கனவு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு நிஜமாயிருக்கு. சோ அந்த கனவு வந்து இவங்க ரிலேட் பண்ணி பாக்குறாங்க. சோ அந்த கனவுல நான் வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு மட்டும் அவர் சொல்லலைங்க, இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, எனக்கு காலுக்கு போட்ட மஞ்சப்பத்து எனக்கு ரொம்ப சுகமா இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாராமாங்க. அது கூடவே இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு. தன்னுடைய பக்தர்களுக்காக நடந்து 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 அவருக்கு காலெல்லாம் தேஞ்சு போச்சாமாங்க. அந்த தேஞ்சு போன காலுக்கு மருந்து பண்ணதான் நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ இத காலையில இவங்களுக்கு இத கேட்டோன்னே பயங்கர ஆச்சரியமா போச்சு. சரி, அப்ப நம்ம வந்து டெய்லியுமே மஞ்சப்பத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு ரெகுலரா மஞ்சப்பத்து போட ஆரம்பிச்சாங்களாமாங்க. டெய்லியும் அன்னையில இருந்து பாபாவுடைய காலுக்கு ரெகுலரா நான் வந்து மஞ்சப்பத்து போட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி. இது எவ்வளவு ஒரு அழகான விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம சத்சரத்துல கூட நம்ம படிச்சிருப்போம், எங்கேயோ விழுந்த ஒரு குழந்தை அடுப்புல விழுந்துரும், அந்த குழந்தைய வந்து காப்பாத்துறதுக்காக துணியில வந்து கை விட்டுருவாரு பாபா. அப்படி கைவிட்டு வெளியில எடுக்கும் போது இவர் கையில வந்து காயமாயிரும். அந்த காயத்துக்கு மருந்து பண்ண ஒரு குஷ்ட ரோகி அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பாபாவுக்கு ரெகுலரா மருந்து போடுவார். அவர் வந்து ரெகுலரா, அதாவது பாபாவுக்கு அந்த காயம் சரியே ஆயிரும். யாருமே வந்து அந்த குஷ்டரோகியை தொடவே மாட்டாங்க. ஆனா பாபா வந்து அவரை தொட விடுவாரு, அவர் பாபாவை தொடுவாரு. அதனாலேயே அவருக்கு வந்து பாபாவை ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன பண்ணுவானா, அந்த பாபாவுக்கு அந்த காயமே சரியாயிரும். ஆனாலும் சரியானதுக்கு அப்புறமும் கூட காலம் முழுக்க அத ஒரு சேவையா செய்வாரு. அந்த காயம் எந்த இடத்துல இருந்துச்சோ, அது மறைஞ்சதுக்கு அப்புறமும் அது எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல வந்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருப்பாரு அந்த பக்தர் மாதிரி. அவருடைய ஞாபகம் தான் எனக்கு வந்து லக்ஷ்மி சொல்லும் போது தோணுச்சு. அப்ப அந்த கனவுல பாபா எனக்கு ரொம்ப சுகமா இருந்துச்சு, நீ வந்து போட்ட மருந்து என் காலெல்லாம் தேஞ்சு போச்சு, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன், மருந்து பண்ணதான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நாள்ல இருந்து அவங்க ரெகுலரா பாபாவுடைய காலுக்கு மருந்து போட ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க மருந்து போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்களுடைய லைஃப்ல என்ன மிராக்கல் நடந்துச்சு, அடுத்தடுத்து இன்னும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப அழகான விஷயங்களை எல்லாம் நம்ம அடுத்த பாட்டுல பாக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், பாபா உங்க வீட்டுல ஒரு நபரா பாருங்க. வீடு தேடி வந்த பாபாவுக்கு கால் வீக்கமாகுது. அந்த கால் வீக்கத்துக்கு மஞ்சப்பத்து போடுறதுங்கிறது எவ்வளவு ஒரு அழகான விஷயம். அந்த அழகான விஷயத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அதை செஞ்சதுக்கு எனக்கு அது சுகமா இருந்துச்சு அப்படின்னு கூட பாபா கனவுல வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம பாபாவை ஒரு உயிருள்ள ஒரு நபரா நினைச்சு வணங்குறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இது 100% உண்மை. நம்ம அவரை வந்து ஒரு உயிருள்ள நம்ம வீட்டுல ஒரு நபரா நினைக்கணுமே தவிர அது ஒரு சாதாரண சிலை தான் அப்படின்னு சிலையா நினைக்காதீங்க அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த சிலைக்கு உயிர் இருக்கு. அது ஒரு சிலைன்னு நினைச்சா சிலை, கல்லுன்னு நினைச்சா கல்லு. என் பாபா என் வீட்டுல இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அவர் வந்து ஒரு உயிருள்ள நபர் தான். அந்த அவங்க வந்து அத ஒரு சிலையா நினைக்காம கல்லா நினைக்காம பாபாவா நினைச்சதுனாலதான் 10 போட்டிருக்காங்க. அந்த 10 போட்டோனே கனவுல வந்து எனக்கு அந்த 10 சுகமா இருந்தது, நீ போட்ட மருந்து எனக்கு ரொம்ப சுகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதுல நீங்க உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பாபா விக்கிரகத்திலையும் பாபா உயிரோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு
இதை விட ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயம் தான் லக்ஷ்மிக்கு வந்து நடந்திருக்கு, லக்ஷ்மி செஞ்சிருக்காங்க. இதையடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சூப்பரான எக்ஸலண்டான மிராக்களை எல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு இந்த அழகான மிராக்கல் அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். சொல்லுங்க.